மடப்புறத்தில் ஆட்டோ ஓட்டுறேன் சார். கோயில் வாசலில் சவாரிக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். மடப்புறம் கோயில் அலுவலகத்தில் வேலை ஆகிற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிட்ட வாங்கன்னு சொன்னார். நான் என்னன்னு கூட கேட்கல, போயிட்டேன். உள்ளே போனேன். அங்கே போனால் மயம் கிடந்தாப்புல அஜித்குமார். நம்ம பயில எல்லா பேரும் சேர்ந்து தூக்கி போட்டாங்க, வண்டிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. சுயநிலம் இழந்தேன் கிடந்தாப்புல, நல்லா இல்லை, ஏறலை. அவங்க தான் தூக்கி வச்சாங்க. அப்போ சொல்லிட்டாங்கல்ல, அவங்களே பேசிக்கிருந்தாங்க, போலீஸ்காரங்களே பேசிக்கிருந்தாங்க, தம்பி இறந்துட்டாப்புல அப்படின்னாங்க. திருப்புவனம் அஜித்குமார் கொலை விவகாரத்தில் அஜித்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் பல முக்கிய விடயங்களை கூறியுள்ளார். சம்பவத்தன்று என்ன நடந்தது, காவலர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று அனைத்தையும் நீதிபதியிடம் கூறியிருக்கிறார். காவலர்களால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் உடற்கூறாய்வு அறிக்கை நேற்றைய தினம் வெளியானது. உடல் முழுவதும் 50 காயங்கள், மூளையில் இரத்த கசிவு, சிகரெட்டால் சூடு வைத்து சித்திரவதை என்று எண்ணற்ற காயங்கள் கண்டறியப்பட்டன. வழக்கு சிபிஐ கைக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சாட்சியங்களை அழைத்து நீதிபதி விசாரித்து வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அஜித்குமாரை ஆட்டோவில் கொண்டு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் அன்று நடந்தவை குறித்து விரிவாக கூறியுள்ளார். சக்தீஸ்வரன் தான் தன்னை அழைத்ததாகவும், அப்போது மயங்கிய நிலையில் கண்களை மூடி கிடந்த அஜித்குமாரை 4 காவலர்கள் சேர்ந்து ஆட்டோவில் தூக்கி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆட்டோவில் ரத்தம் ஏதும் ஒழுகவில்லை என்றவர் அஜித்தை காவலர்கள் சேர்த்து எழுப்ப முற்பட்டதாகவும், காவலர்கள் பதற்றமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரொம்ப சீரியஸாக இருக்கிறார், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றே தன்னை அழைத்ததாகவும், மருத்துவமனை சென்று காத்திருந்த போது அஜித் இறந்துவிட்டதாக பேசிக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். சம்பவத்தன்று தன்னுடைய பெயர், செல் எண் உள்ளிட்டவை குறித்து கேட்டுக்கொண்டு கிளம்பிச் சொன்னதாகவும், காவலர்களின் பெயர் தெரியவில்லை, அடையாளம் வேண்டுமானாலும் காட்டுவேன் என்று கூறியுள்ள ஐயனார் இது தொடர்பாக நீதிபதியிடமும் விளக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த உடற்கூறாய்வின் மூலம் சனிக்கிழமையே அஜித் மரணித்தார் என்ற தகவல் வெளியான நிலையில் தற்போது ஆட்டோ ஓட்டுநரின் இந்த வாக்குமூலம் மிக முக்கிய சாட்சியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மடப்புறத்தில் ஆட்டோ ஓட்டுறேன் சார். கோயில் வாசலில் சவாரிக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். மடப்புறம் கோயில் அலுவலகத்தில் வேலை ஆகிற சக்தி வந்தார். ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிட்ட வாங்கன்னு சொன்னார். நான் என்னன்னு கூட கேட்கல, போயிட்டேன். உள்ளே போனேன். அங்கே போனால் மயம் கிடந்தாப்புல அஜித்குமார். ஆஸ்பத்திரி போகணும்ட்டாங்க. சரி ஏற்றுங்க, வாங்க கொண்டு போவான் அப்படின்னு ஏற்ற சொன்னேன். 2-3 போலீஸ்காரங்க நம்ம பயில எல்லா பேரும் சேர்ந்து தூக்கி போட்டாங்க, வண்டிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. சுயநிலம் இழந்தேன் கிடந்தாப்புல, நல்லா இல்லை, ஏறலை. அவங்க தான் தூக்கி வச்சாங்க. எங்கே போகணும்னு கேட்டேன். திருப்பணம் ஆஸ்பத்திரி போகணும்ட்டாங்க. திருப்பணம் ஜிஹெச்சி கொண்டு வந்துட்டேன். உள்ளே கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டியிருந்தேன். அதே தூக்கிட்டு தான் போனாங்க. ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது. அந்த பையில 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் தான் போனாங்க. இல்லை யூனிஃபார்ம் போடல. அந்த வெந்தய கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாப்புல, டிஷர்ட்டு. அந்த பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அது பேரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தான் இருந்தாப்புல தூக்கிட்டு நம்ம நடக்கலாம் முடியாது. அவர் கண்ணுலாம் மூடி தெரிஞ்சிச்சு. அதோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அதான் அடுத்து ஒரு 10 நிமிஷம் நின்றல ஆஸ்பத்திரிக்குள்ளே. நாங்கள் அப்போ சொல்லிட்டாங்கல்ல, அவங்களே பேசிக்கிருந்தாங்க, போலீஸ்காரங்களே பேசிக்கிருந்தாங்க, தம்பி இறந்துட்டாப்புல அப்படின்னாங்க. அப்போ நான் சார்கிட்ட போய் கேட்டேன், சார் நான் கிளம்பவான்னு கேட்டேன். நீ கிளம்புப்பா அப்படின்ட்டாரு. அதோட நான் வந்துட்டேன் சார், மடப்புறத்துக்கு வந்துட்டேன்.